வணக்க மக்களே. இரவு 10 மணிக்கு ஆள் நடமாட்டம் இல்லை. நடுக்கத்தில் நின்ற வெளிநாட்டு பெண். வீடியோ பாருங்க, மிரண்டு போவீங்க. இரவு நேரத்தில் அறிமுகம் இல்லாத இடத்தில் தொழில்நுட்ப கோளாறால் திகைத்து நின்ற ஒரு வெளிநாட்டு பெண்ணுக்கு கலங்கரை விளக்கமாக வந்து உதவியுள்ள ஒரு பெண் ரேபிடோ ஓட்டுநர். மும்பை பாதுகாப்பு உலகிற்கு பறைசாற்றும் வகையில் அமைந்த இந்த செயல் பாராட்டு மழையில் நனைந்து வருகிறது. மும்பைக்கு சுற்றுலாவுக்கு வந்த வெளிநாட்டு பெண் ஒருவர் பகல் முழுவதும் நகரில் பல்வேறு பகுதிகளில் சுற்றி பார்த்துள்ளார். கூகுள் மேப் துணையோடு எங்கும் சென்று விடலாம் என்ற நம்பிக்கையால் இருந்தவருக்கு இரவு 10 மணி அளவில் பெரும் அதிர்ச்சியை காத்திருந்தது. திடீரென மேப் வேலை செய்யாமல் போனதால் தான் இருக்கும் இடம் தெரியாமலும் தங்கி இருந்த ஹோட்டலுக்கு செல்லும் வழி புரியாமலும் அவர் திகைத்து நின்ற நேரம் நள்ளிரவு நெருங்கி கொண்டு இருந்த நிலையில் ஆள் நடுமாட்டம் குறைந்த அந்த பகுதியில் தனியாக நின்றிருந்த அந்த பெண் தனது பாதுகாப்பு குறித்து மிகுந்த கவலை அடைந்தார். திகைத்து நின்ற நிலையில் அந்த தவித்து கொண்டு இருந்த போதுதான் அந்த வழியாக ரேபிடோ ஓட்டுநர் சிந்துகுமாரி தற்செயலாக வந்தார். அந்த நேரத்தில் ஒரு பெண் தனியாக நிற்பதை கண்ட சிந்துகுமாரி அவரை கடந்து செல்லாமல் மனிதாபிமானத்துடன் அருகே சென்று விசாரித்த அந்த பெண்ணின் நிலையையும் பயத்தையும் புரிந்து கொண்ட சிந்துகுமாரி பதட்டமடைய வேண்டாம் என அவருக்கு தைரியம் கூறினார். உடனடியாக அவரை தனது இருசக்கர வாகனத்தில் ஏற்றி கொண்டார். எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி அந்த பெண் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சென்று பாதுகாப்பாக இறக்கிவிட்டார். குற்ற சம்பவங்கள் நடக்க வாய்ப்புள்ள சூழலில் ஒரு சக பெண்ணின் பாதுகாப்பை உறுதி செய்த சிந்துகுமாரின் செயல் மனித அபிமானத்தின் உச்சம். பாதுகாப்பாக ஹோட்டலை அடைந்த அந்த வெளிநாட்டு பெண் நிம்மதி பெருமூச்சு விட்டார். கண்களில் நீர் மழுக தன்னை தேடி வந்து உதவிய சிந்துகுமாரியை நெகிழ்ச்சியுடன் கட்டி அணைத்து தனது நன்றியை தெரிவித்தார். தெரியாத இடத்தில் திசை மாறி நின்ற பெண்ணுக்கு சரியாக திசைகளை காட்டியது மட்டுமல்லாமல் மனித நேயத்தையும் காட்டியுள்ளார். சிந்துகுமாரின் சத்தியமாக ஆபத்துகளில் இருந்து ஒரு வெளிநாட்டு பெண்ணுக்கு காப்பாற்றிய இவருக்கு காவல்துறை அதிகாரிகளும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். இது போன்ற நல்ல மனம் உள்ள நம் நாட்டில் உள்ளார்கள் என்பது நமக்கெல்லாம் பெருமை. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.